بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. மனிதன் அல்லாஹுவிற்காக படைக்கப்பட்டான் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாவற்றிலும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனித இனத்தை படைத்தான். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற இந்த மனித இனத்திற்கு படைப்புகள் மூலமாக சில நேரங்களிலே அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். நம்மை விட சின்ன ஒரு படைப்பு அது நமக்கு ஆயிரக்கணக்கான பாடங்களை சொல்கிறது. அந்த ரகசியத்தை அல்லாஹ் கையாண்டது எதனால் என்றால், சிறந்த படைப்பாக இருக்கிறேன் என்று கர்வம் கொண்டு மனிதர் அறிந்துவிடக்கூடாது. பெருமை, ஆணவம், தலைக்கணம் இவைகள் மனித இனத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சராசரியான சின்ன படைப்புகளை வைத்து அல்லாஹ் சில பாடங்களை சொல்கிறான். இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மகனார் காபில் என்பவர் தன்னுடைய சகோதரர் ஹாபிலை கொன்று விட்டார். இதுதான் முதல் கொலை, உலகத்தில் நடந்த கொலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் ஒரு பிரசவத்தில் 2 குழந்தை பிறக்கும். ஒரு ஆணு ஒரு பொண்ணு. முதலாவது பிரசவத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வரும். 2வது பிரசவத்தில் ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் வரும். இப்போ முதல் பிரசவத்தில் பிறந்த ஆணும் 2வது பிரசவத்தில் பிறந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுக்கு உள்ள மஹரமியத்தான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் வேற யாரும் மனித படைப்பு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் படைப்பு. அவங்களுக்கு 2 பிள்ளை, அடுத்த 2 பிள்ளை. முதலாவது பிரசவத்தினுடைய பெண்ணும் 2வது பிரசவத்தினுடைய ஆணும் திருமணம் செய்யணும். இதுதான் நியதி. ஆனால் இந்த திருமண விஷயத்தில் ஹாபிலுக்கும் காபிலுக்கும் கொஞ்சம் தகராறு வந்து விட்டது. காபில் சொன்னார், இது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அவர் பேசினார். விபரீதமான பேச்சு விபரீதமாக மாறியது. அதில் ஹாபிலை காபில் கொண்டு விட்டார். இப்போ ஹாபில் மௌத்தா போயிட்டார். இந்த மௌத்தா போனவரை என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏறத்தாழ தன்னுடைய சகோதரர் ஹாபிலினுடைய உடம்ப தோள்ல தூக்கி போட்டுக்கிட்டு காபில் பல நாட்களாக பூமி முழுக்க தெரிந்து கொண்டே வந்தாராம். இதை என்ன பண்றது, என்ன செய்யறது, எப்படி அடக்குறதுங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா இதுதான் முதல் மையத்து. அப்ப எப்படி இதை பண்றது அப்படின்னு தெரியாத நேரத்தில் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் 2 காகத்தை அனுப்புனானாம். அந்த 2 காகத்துல 2 காகத்துக்கு சண்டை. அதுல ஒரு காகம் இன்னொரு காகத்தை அடிச்சிருச்சு. அந்த காகம் இறந்துருச்சு. இறந்த அந்த காகத்தை காபிலுக்கு முன்னால அப்படியே பூமியில தன்னுடைய காலாலையும் அலகாலையும் பூமியை குழிய நோண்டி இறந்த காகத்தை தூக்கி அதுல போட்டு மண்ணை போட்டுட்டு போயிடுச்சு. இப்ப காபில் பார்த்தாரு, ஆஹா, இப்படித்தான் நாம இறந்தவங்களை அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற பாடத்தை அல்லாஹ் நமக்கு காகத்தின் மூலமாக தந்திருக்கிறான் அப்படின்னு விளங்கி அந்த பூமியை அவரும் நோண்டி தன்னுடைய சகோதரரை உள்ளே புள்ள போட்டு அடக்கினார் அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இங்க கொலை செய்ய தெரிந்த ஒருவருக்கு அதற்கான அறிவிருக்கிற அந்த மனிதருக்கு எப்படி அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு இல்லாம போச்சு. அந்த விஷயம் இல்லாம போன போது அல்லாஹ் காகத்தை வைத்து பாடம் நடத்தினான். நீ இப்படித்தான் கையாளணும், இறந்து போன ஒருவரை இப்படித்தான் அடக்கணும், புதைக்கணும் அப்படிங்கிற வரலாறு அல்லாஹ் காகத்தின் மூலமாக சொல்லி ஒரு செய்தியை காபிலுக்கு புரிய வைக்கிறான். உன்கிட்ட வீரம் இருக்குது, உன்கிட்ட தைரியம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, உன்கிட்ட பவர் இருக்குது. ஆனால் இந்த காகத்திட்ட இருக்கிற அந்த சூட்சும அறிவு, விவேகமான அந்த அறிவு உன்னிடத்தில் இல்லாமல் போயிற்று. எனவே இந்த இடத்தில் இறை அச்சம் இல்லாமல் போனால் உன்னை விட காகம் பெற்று.
நீ பார்க்க வேணும்னா பெரிய பிரம்மாண்டமான படைப்பா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல காகம் உன்னை விட மேலானது என்பதை அல்லாஹ் காபிலுக்கு புரிய வைக்கிறான். சில நேரங்கள்ல நாம நினைச்சுக்குவோம் நம்மள்கிட்ட இருக்கிற அறிவு அலாதியான அறிவு, என்ன மாதிரி அறிவாளி துனியாலே இல்லை அப்படின்லாம் சில நேரங்கள்ல நம்ம பேசுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அது போலதான் பிரசங்கம் செய்வதற்காக ஒரு கூட்டத்தில் எழுந்து நின்றாங்க. அப்படி நிற்கும் போது ஒருவர் கேட்டார், மன் அஅலமுன் நாஸி யா மூசா, மூசா நபியே இந்த காலத்துல மக்கள்ல ரொம்ப அறிவாளி யாருன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான், அவ்வளவுதான், நான் சொன்னது தப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்தினுடைய அறிவாளி நபி தான். உம்மத்தை விட நபி அறிவுல மேலானவங்களாகத்தான் இருக்கணும், அப்பதான் உம்மத்துக்கு பாடம் நடத்த முடியும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் அஅலமுன் நாஸ், மக்கள்ல ரொம்ப அறிந்தவன் நான் தான் சொன்னாங்க. அல்லாஹ் பார்த்தா மேன்மக்கள் இப்படி சொல்லக்கூடாது. மேன்மக்கள் அல்லாஹ்கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அறிவாளி யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லணும். அதை சொல்லலையேங்கிறதுனால அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தான். அல்லாஹ் சொன்னா உங்களை விட ஒரு பெரிய அறிவாளி துனியாவில் இருக்கிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னு பேர் அவங்களுக்கு, அதனால அவங்கள்ட்ட போய் நீங்க பாடம் படிக்க போங்க அப்படின்னா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்தாங்க, அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கப்பல்ல பயணிக்கிறாங்க. அப்படி கப்பல்ல பயணம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி ஒன்று வந்தது. அப்படியே அந்த கப்பலுடைய ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு கடல்ல போய் ஒரு கொத்து கொத்துச்சு. தன்னுடைய அழகால அப்படி ஒரு சொட்டு தண்ணிய இழுத்து குடிச்சிச்சு. இதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்க, மூசா நபி, அல்லாஹ் இதன் மூலமா நமக்கு என்ன பாடம் நடத்துறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஞானம் என்கிறது கடல் மாதிரி, அல்லாஹ்வுடைய ஞானம் என்கிறது கடல் மாதிரி. மனித இனத்தினுடைய ஞானம் என்பது இந்த சிட்டுக்குருவி குடிச்ச தண்ணி மாதிரி. இந்த சிட்டுக்குருவி குடிச்சு கடல் தண்ணி காலியா போகுமா? போகாது இல்லையா? ஒரு சொட்டு தண்ணி தான் அது குடிக்குது. உலகம் முழுக்க இருக்கிற ஞானம் எல்லாம் இந்த சிட்டுக்குருவி குடித்த தண்ணி போலதான் கடல் என்பது அல்லாஹ்வுடைய ஞானம் என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்க அல்லாஹ் சிட்டுக்குருவியை வச்சு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறான். எப்பமெல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம், இறைவனோடு எல்லாவற்றையும் இணைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்து மனிதன் பின்வாங்கிய நேரத்தில் அல்லாஹ் சிட்டுக்குருவியின் மூலமாக ஒரு பாடத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்தான். எண்ணற்ற செய்திகள் குர்ஆன் முழுக்க நாம் பார்க்கலாம். உலகத்தையே ஆண்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகம் முழுக்க அவ கண்ட்ரோல்ல இருக்குது. இன்னைக்கு உலகத்துல ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதுவர்களையும் ஒற்றர்களையும் அனுப்புவது பழக்கம் உண்டு. அந்த நாட்டினுடைய பலத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒற்றர்கள் கண்காணிப்பு பணியிலே நடப்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காலகட்டம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல எல்லாம் அவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்குது. ஒரு இடத்துக்கு பிரயாணம் செல்கிற போது படைபட்டாளத்தோடு ஜின்களோடு செல்வார்களாம். தண்ணி தேவைப்பட்டா ஹுது ஹுது அப்படிங்கிற ஒரு பறவை, அந்த பறவையை கூப்பிடுவாங்க. அது கரெக்டா எந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படிங்கிறது தன்னுடைய அழகால கொத்தி காட்டும். உடனே ஜின்னுகள்கிட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஜின்னு அந்த இடத்துல குழிய நோண்டும், கிணறு விட்டும், ஏன்னா பலமானது ஜின்னு, அதுல இருந்து தண்ணியை அடிச்சு எல்லாரும் குடிப்பாங்க. இதுதான் பழக்கம். ஒரு பிரயாணத்துல ஹுதுஹுத தேடினாங்க, ஹுதுஹுத காணோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கு தெரியாம அது எங்க போச்சு, அது வரட்டும், அதை ரெண்டு துண்டா அறுத்து போடுறேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துல ஹுதுஹுது வந்துச்சு. வந்தவுடன் அது சொன்ன வார்த்தை, உலகத்தை ஆளுகிற நபி சுலைமானே, உங்களுக்கு தெரியாமல் உலகத்தில் ஒரு பெண் சபா என்கிற நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாள், அவள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய நபி துனியாவில் நீங்க ஆட்சி செய்றீங்க, ஆனால் உங்களுடைய ஆட்சி நடக்கிற இந்த உலகத்துல பூமி பந்துல சபா என்கிற நாட்டுல பல்கீஸ் என்கிற ஒரு அரசி ஒரு சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அல்லாஹ்வை வணங்குனா நல்லா இருக்குமே என்று ஹுதுஹுது சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. இங்கே அல்லாஹ் ஒரு பாடம் நடத்துகிறான். மனிதர் மனிதனாக மாறுகிற போது பறவைகள் கூட உலகத்து செய்திகளை உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடும்.
பறவைகள் எல்லா செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் விதமாக உலகில் எது நடந்தாலும் சரி, உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் உங்களுடைய காலடியில் வந்து கிடக்கும் என்கிற செய்தியை ஹுதுஹுதின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். கியாமத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி இப்படி நடக்குமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, துனியா முழுக்க நீதம் பரப்பப்படுகிறது, இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வளர்ச்சியை பிடிக்காத யூதர்கள் ஒரு மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அந்த மரம் முஸ்லிம்களிடத்தில் சொல்லுமாம், தஆல் யா முஸ்லிம் ஹாகுனா யஹூதியுன் ஃபக்துல்ஹு, ஒரு யூதன் எனக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறான், வா வந்து அவனை போட்டு சாவடி, அவன் இருக்கக்கூடாது, அவனை கொல்லு என்று மரம் பேசும் என்கிறார்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்திகள் எல்லாமே, அது குருவியா இருந்தாலும் சரி, காகமா இருந்தாலும் சரி, ஹுதுஹுதுவாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற படைப்புகள் எல்லாம் மனிதனுக்கு பாடம் நடத்துகிறது. மனிதன் மனிதனாக மாறுகிற போது, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிற பாட்டையிலே மனிதன் செல்கிற போது இவைகள் நமக்கு பாடம் தருகிறது. இந்த பாடத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிற செய்தி இதுதான், எல்லாம் இருக்குது என்பதற்காக நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வேண்டாம். நான் அல்லாஹ், நீங்கள் அடிமைதான், அடிமையாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை உண்டாக்குவதற்காக, அனானியத் என்கிற அந்த நான் என்கிற எண்ணம் மேலோங்கி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இவைகளை வைத்து நமக்கு பாடம் தருகிறான். ரப்புல் ஆலமீன் சொல்கிற பாட்டையில் வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸல்லிம் வ ஸல்லி அலா நபிய்யில் அன்பியாஇல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. شهر رمضان